ஹல்லேலூயா. இங்கே இருக்கணும் போல இருக்கா? வீட்டுக்கு போகணும் போல இருக்கா? ஜீசஸ். இங்கே ஒரு கூடாரத்தை போட்டு பேசாமல் இங்கேயே தங்கிடலாம் போல. இங்கே பார், கையை தூக்குற ஆர்வத்தை பார்த்தீங்களா? அப்படி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருகிற பொழுதெல்லாம் அவருடைய சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, அவருடைய மகிழ்ச்சியினால, பரிபூரண ஆனந்தத்தினால நம்மை நிரப்புகிறார். அதனால தான் இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறோம். ஆமாம். இந்த வாலு வயசில் அவன் இந்த லீவு நாளில் கொடைக்கானல், ஊட்டி போகிறது தப்பு இல்லை. ஆனால் இங்கே இந்த வேகாத வெயிலில் அந்த மாதிரி கோடை வாசஸ்தலங்களுக்கு போகாமல் அவருடைய வாசஸ்தலத்துக்கு வந்தீங்க பாருங்கள். சூப்பர் குளிர்ச்சி. வழக்கமாக ஒவ்வொரு செஷன்லையும் நாம் இன்னொரு ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அநேகர் இங்கே யூத் 90% மேலே யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த வயசில் உங்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனையாக, ஒரு கவுன்சிலிங் செஷனாக அப்படி கொண்டு போக விரும்புகிறோம். இது ஒரு தேவ செய்தி தான், ஆனால் இது ஆலோசனையாக கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. அதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு ஹாட்டான டாபிக் என்னன்னா, நீங்களே சொல்லுங்கள், என்ன டாப்பிக்காக இருக்கும்? அழகு என்கிற டாப்பிக்கை கையில் வச்சு நீங்கள் புரிஞ்சிருக்கிற லவ் ஆண்டவருடைய டிக்ஷனரியில் எந்த விதத்தில் வித்தியாசப்படுது? ஆண்டவருடைய டிக்ஷனரியில் லவ்வுக்கான மீனிங் என்ன? பிசாசோட டிக்ஷனரியில் அதே லவ்வுக்கான மீனிங் என்ன? இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் டீச் பண்ணி இந்த பிசாசனுடைய மாய வலையில் சிக்கு கொள்ளாதபடி உங்கள் கால்களை அவனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இப்போ எத்தனை பேரா லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கையை தூக்க சொன்னா இங்கே இருக்கல முக்கால்வாசி பேர் 90% தூக்கிடுவான் கையை. என்ன முகத்தை பார்த்தாவே தெரியுதுனே மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் இந்த டாப்பிக்கை எடுத்தோன்னா இங்கே பாரு, எல்லார் முகத்துலையும் பூரிப்பு, எல்லார் வாயிலையும் அப்படி பல்லு பளிச்சு நினைச்சதுன்னா தெரியுது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இப்பவுமே செய்தி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஆர்வம் என்ன செஞ்சிருச்சுன்னா கூடி ப்ரெஷர்லாம் கூடி இருக்குமே, பல்ஸ் ரேட்லாம் கூடி இருக்குமே. இப்போ இருது என்ன டப் டப் டப்புன்னு உங்களுக்கே கேட்குமே அடிக்கிறது. ஹல்லேலூயா. நேசர் என்னை சொந்தம் கொண்டார், நெஞ்சமே நிற்கிறது, நீதான் எந்தன் பிரியம் என்றார், வாழ பிடிக்கிறது. நேசர் என்னை சொந்தம் கொண்டார், நெஞ்சமே நிற்கிறது, நீதான் எந்தன் பிரியம் என்றார், வாழ பிடிக்கிறது. சொந்தம் கொண்ட கண்மலை, வாழ்க்கையெல்லாம் பூமழை, சொல்ல தெரியவில்லை. அன்பை சொல்ல தெரியவில்லை. சொந்தம் கொண்ட கண்மலை, வாழ்க்கையெல்லாம் பூமழை, சொல்ல தெரியவில்லை, அன்பை சொல்ல தெரியவில்லை. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பதை முதல்ல உணர்ந்து சொன்னதே தேவனாகிய கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்யாணம் முடியாதெல்லாம் கை தூக்கி காட்டுக்க பார்க்கலாம். கல்யாணம் என்ன முடியல, நான் யங்ஸ்டராக இருக்கிறேன். சும்மா தூக்குங்கப்பா. நல்லா தூக்குங்கய்யா, நல்லா கை தூக்கு. கல்யாணம் முடியல, நான் வாலிபனாக இருக்கிறேன். ஏன்யா நீங்கள் பூரா சின்ன சின்ன செட்டுகளாக இருக்கு, கையை தூக்கி காட்டுங்க நல்லா. ஓகே, வருத்தப்படாதீங்க. எப்படி உங்களுக்கு ஒரு நாளில் கல்யாணம் என்ன செய்யும்? கட்டாயம் நடக்கும். கட்டாயம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படியும் கல்யாணம் என்ன செய்யத்தான் போகுது? நடக்கத்தான் போகுது. எப்படி நடக்கத்தான் போகுது. ஆனால் அது எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி நடக்கத்தான் போகுது? எப்படியும் நடக்கத்தான் போகுது. ஆனால் அது எப்படி நடக்க போகுது? அது எப்படி நடக்க போகுது? ஏதேன்ல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோம் என்றார். சொல்லுங்க, ஏற்ற துணையை. ஏற்ற துணையை. மனுஷனுக்கு ஒரு மனுஷியை உண்டாக்குவேன்னு சொல்லல,
ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணையை துணையை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த துணை அப்படிங்கிறது ஹெல்ப்பர். சொல்லுங்க, ஹெல்ப்பர். ஹெல்ப்பர். a suitable helper. suitable helper. ஒரு மனுஷனுக்கு பொருத்தமான ஒரு துணை யாருங்கிறத கர்த்தர் தான் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். அதான் உலகத்தான் கூட பாடுறான், இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. திருமணங்கள் எங்க நிச்சயிக்கப்படுகிறது? பரலோகத்தில். அப்போ உங்க திருமணம் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஆயிற்று. உங்களுக்குரிய மாப்பிள்ளை யாரு, உங்களுக்குரிய பொண்ணு யாருங்கிறது யாருக்கு தெரியும்? இப்ப பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு இப்பவுமே ஒரு துடிப்பு, சீக்கிரம் சொல்லுங்க ஆண்டவரே. அதுதானே கர்த்தர் சொல்ல மாட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு சின்ன க்ளூவாவது என்ன செய்யுங்க ஆண்டவரே, கொடுக்க மாட்டேன்ல. எந்த ஊர்ல இருக்குனாவது சொல்லுங்க ஆண்டவரே. நீ சொன்னா நீ ஆளா பரப்பன்றது அவருக்கு தெரியும். எஸ். உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனாலே அது மட்டும் அந்த ரகசியம் மட்டும் இன்னும் உடைக்கப்படவில்லை. எஸ். உன்னுடைய நேரம் வருகிற பொழுது அந்த முத்திரையை தேவன் என்ன செய்வார்? டைப்பார். தாண்டா உனக்கு நான் பார்த்து வச்ச பொண்ணு. துணை. சோ உங்களுக்கு பொண்ணு யாரு பார்க்கணும்? கர்த்தர் தான் பார்க்கணும். மாப்பிள்ளை யார் பார்க்கணும்? கர்த்தர் தான் பார்க்கணும். அந்த வசனம் பாருங்க, ரொம்ப என்ன ரொம்ப தொட்ட ஒரு காரியம். ஆதியாகமத்துல 2வது அதிகாரத்துல 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று. சொல்லுங்க, உண்டாக்குவேன். 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 அப்பனா அந்த உண்டாக்குவேன்னா அது யாரு? கர்த்தர் தான். கர்த்தர். அடுத்து பாருங்க 22வது வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். மாப்பிள்ளை கூட்டிட்டு ஓட்டினாரா இல்ல கர்த்தர் பொண்ணை கொண்டு வந்தாரா? கர்த்தர் பொண்ணை மாப்பிள்ளை கிட்ட கொண்டு வந்தார். மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிட்டு ஓடல. சோ கல்யாணங்கிறது கூட்டிட்டு ஓடுறதா, ஆண்டவர் கொண்டு வர்றதா? கல்யாணன்றது கூட்டிட்டு ஓடுறது இல்ல, கர்த்தர் கொண்டு வருவது. பிசாசோட டிக்ஷனரியில கூட்டிட்டு ஓடுறது, ஆண்டவரோட டிக்ஷனரியில கொண்டு வருவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மனக்கோலத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு உரிய மனவாட்டிய அவரே என்ன செய்வார்? எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல் இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். சோ நீங்க காத்திருந்தா அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது வரைக்கும் காத்திருப்பேன்? அவர் எனக்குரிய நபரை, எனக்கு ஏற்ற துணையை கொண்டு வரும் வரை நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல அற்புதமான ஒரு வசனம் 31வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. என்ன சொல்றாரு? குணசாலியான ஸ்திரீ. அழகான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொல்லல. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? பிசாசோட அகராதியில அழகுக்கு அவன் விலை பேசுவான். ஆனா ஆண்டவருடைய டிக்ஷனரியில அழகுக்கு விலை இல்லை, குணத்துக்கு மதிப்பே இல்லை. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. உலகம் அழகுக்கு விலை கொடுக்க விரும்புது, ஆனா தேவன் எதுக்கு விலை கொடுக்கிறாரு? குணத்துக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப டாபிக், நம்முடைய விவாதத்துக்கான கருப்பொருள் என்னன்னா, திருமணத்துக்கு அழகு முக்கியமா, குணம் முக்கியமா? முக்கியமா? நல்லதான் சொன்னா அத வரமாட்டேங்குது இல்ல, சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது இல்ல. குணம் தான் முக்கியன்றது வரமாட்டேங்குது. அப்படின்னா ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டேங்குது, வெளியே வரமாட்டேங்குது.
ஹல்லேலூயா. ஹalleluya. சும்மா மீச முளைக்காத வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா தான் இருந்தாரு. என்னைக்கு அவருக்குன்னு கொஞ்சம் கருகருன்னு மீசை வந்து என்னைக்கு உங்களுக்குன்னு அந்த பருவத்துக்கான மாற்றங்கள் வந்துருச்சோ அதோட சேர்ந்து சில கலரான கனவுகள் உள்ள என்ன செஞ்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல வர்ற முதல் கனவு என்னன்னா, எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி என்ன செய்யணும், இருக்கணும். எந்த வயசுல? யோசேப்புக்கு 17 வயசுல வந்த கனவு வேற, இவனுக்கு 17 வயசுல வர்ற கனவு வேற. என்ன கனவு? எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்கும் என்கிற அப்படின்னு இவருக்குன்னு ஒரு மனச்சித்திரம். சொல்லுங்க, மனச்சித்திரம். மனச்சித்திரம். மனசுல கற்பனையிலேயே ஒரு 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 பிம்பத்தை கொண்டு வருவார் பாருங்க. அந்த பிம்பத்தோடையே வாழ்க்கை நடத்துவார். எது வரைக்கும்? எனக்கு வரப்போற பொண்ணுனுடைய முகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்க போறாரு, இப்படிதான் இருக்க போறாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம ரகசியமா ஒரு கனவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள, அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிம்பம் வேற, உன் விருப்பம் வேற, உனக்கான என்னுடைய விருப்பம் வேற. உன்னை விட நான் ரொம்ப நல்லாவே உன்னை குறித்து நினச்சிருக்கிறேன்றாரு ஆண்டவன். எஸ். கேட்குறதுக்கு பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? இவன் எடுத்த உடனே இப்படி வர்றானே. நம்ம உசுராக ஒரு பிள்ளைய ஒரு பையனை காதலிச்சிக்கிட்டு இருக்கிறோமே. ஏற்கனவே சொல்லிட்டான் உன் காதல் நாசமாக போகன்னு சொல்லி. இப்போ நம்ம காதலில் மண்ணவாரி போட வந்திருக்கிறான். எடுத்தோடனே ஒரு வில்லன் மாதிரி நிற்கிறானே. இவ்வளோ நேரம் கதாநாயக மாதிரி நின்னா இப்போ நமக்கு வில்லனே யாருதான்? நிச்சயமா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய காதலுக்கு நான் தான் வில்லேன். இதை எப்படியாவது தடை பண்ணிடணும். உன் காதல் நாசமா போவதா, மண்ணாய் போவதாக உன் காதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த கல்யாண நேரம் வந்த உடனே அவர் கல்யாணத்துக்கு 6 மாசம் இருக்கு, 1 வருஷம் இருக்குன்னு சொல்றப்பயே அவர் ரொம்ப ஒரு காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவார். திடீர்னு ஜிம்முக்கு போவார், அப்புறம் கடலைக்கட்டையை சுற்றுவார், அப்புறம் பாதாம் பருப்பு சாப்பிடுவார், பிஸ்தா பருப்பு சாப்பிடுவார். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா முள்தானி மெட்டி எடுத்து அப்படியே களிமண்ல இருந்து எல்லாத்தையும் முகத்தில் ஒரு ரப்பா போவீங்க. சந்தனக்கட்டையை அப்படியே அரைச்சி 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 முகத்தில் என்ன செய்வீங்கன்னா பூசுவீங்க. பின்னாடி வருது இருங்க உங்களுக்கு. ஆமா, உனக்கு வருது புரட்டாசி. ஆமா, பின்னாடி இருக்கு புரட்டாசி. எஸ். செவத்த பிள்ளையவா லவ் பண்ற, வர்ற உனக்கு ஒரு கருவாச்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இந்த வயசுல எல்லாருக்கும் என்ன பிசாசு பிடிச்சி ஆட்டுதுன்னா, அழகு பிசாசு. என்னத்தையாவது ஒரு கிரீமை தடவி, அது என்ன விலைனாலும் சரி அதை வாங்கி தடவி, கொஞ்சமாவது இந்த கலர் கொஞ்சம் சிவப்பா என்ன செஞ்சிடாதா? ஆகாதா. இப்பெல்லாம் வரக்கூடிய ஒரு க்ரீமு முகத்தை மட்டும் ப்ளீச் பண்ண மாதிரி வெள்ளையா காட்டுது. கையெல்லாம் கருப்பாக தான் இருக்கு, முகம் மட்டும் கலர். இவங்களுக்கு பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி, உங்களுக்கு ஹேண்ட்ஸம். இவங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி. அதில் ஃபேரும் கிடையாது, லவ்லியும் கிடையாது. என் மனைவியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாப்புல, இன்னும் நிறமாகலை. எப்படியாவது கலர் ஆயிரணும்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டு தான் பார்க்குறாங்க. என்னதான் தேய்ச்சாலும் உண்மையிலே ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனிக்கு கேஸ் போடணும்னா நாங்கள் தான் கேஸ் போடணும். எஸ். சென்னையில் நமக்கு ரொம்ப வேண்டிய அண்ணன் ராத்திரி தூங்க போகும்போது கூட நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டுட்டு தான் 35 வருஷமாக போடுறாராம். தம்பி என்கிட்ட பார்த்து சொன்னார், தம்பி நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி மேலே, 30 வருஷமாக நானும் கலர் ஆயிடலான்னு பார்க்குறேன், ஆகலை. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி மேலே யாராவது கேஸ் போட்டாங்கன்னா சொல்லுங்கள், முதல் கேஸ் நான் போடுறேன் அப்படின்னாரு. அதனால் இந்த கல்யாண களை கட்டிருச்சுனாலே அந்த 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 அது என்ன ஷாப்பியா, அந்த பியூட்டி ஷாப்பா, அதுக்கு என்ன சொல்றது? பார்லர். பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லரில் போய் வழக்கமாக முடி வெட்ட போனால் 100 ரூபாயில் வெட்டிடலாம். அன்னைக்கு ஒரு நாள் தெரியாமல் கல்யாண சீசனில் போய் அண்ணே எனக்கு கல்யாணம்ன்ட்டேன். அவர் தம்பி ஒரு மாப்பிள்ளை கட்டு வெட்டிடலாமே அப்படின்ட்டு வழக்கமாக 100 ரூபாய் வாங்குறவர் அன்னைக்கு பார்த்து 800 ரூபாய் வாங்கிட்டாரு. ஏன்னா மாப்பிள்ளை கட்டிங்க
வழக்கமாக உங்கள் முகத்துக்கு இந்த வெள்ளாவி வைப்பாங்க பாருங்க, என்ன ஆவி. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் கிராமத்தில் இருக்கிறப்ப துவைக்கிறவங்க கம்மாக்கரை ஓரத்தில் ஒரு பெரிய மண்பானை வச்சு அந்த மண்பானைக்குள்ளே சவுக்காரம் எல்லாத்தையும் போட்டு உள்ளே வச்சு இந்த துணியையும் உள்ளே வச்சு கீழே போட்டு என்ன செய்வாங்கன்னா அதை அதை சூடு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன ஆவி? வெள்ளாவி. வெள்ளாவி. அதில் உள்ளே வச்சா ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக இருக்கிற துணி கூட வெள்ளையாக வந்துருங்கிறதுக்காக என்ன ஆவி வைக்கிறாங்க? வெள்ளாவி. உங்களையும் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஒரு வெள்ளாவி வைக்கிறாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஒரு ஸ்ட்ரீம் பார்த்து முகத்தில் வச்சு ஒரு ஆவியை முகத்தில் அடித்து எப்படியாவது பழுப்பு நிறத்தில் இருக்கிற முகத்தை எப்படி ஆக்கணும்? கலர் ஆக்கணும், வெள்ளையா. இதெல்லாம் எதுக்காக இதை செய்கிறேன்னா, கல்யாணத்தில் நான் கொஞ்சம் எப்படி இருக்கணும்? பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். தப்பு இல்லை, தவறே இல்லை. அழகாக படைச்சது தேவன் தான். ஓகே, எஸ், படைச்சது யார் தான்? தெய்வம் தான். ஆனால் அழகை விட எனக்குள்ள இருக்கிற குணம் இருக்கு பாருங்க, அது அழகை விட அழகானது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, குணம் அழகை விட அழகானது. ஆனால் இந்த வயசுல அது நமக்கு விளங்காது. அதை விளங்க வைக்கிறவனை பார்த்தாலே வில்ல மாதிரி தான் என்ன செய்யும்? தெரியும். கவனிங்க, அழகோட குடும்பம் நடத்த முடியாது. என் மனைவி 2010 17ஆம் தேதி 8வது மாதத்தில் இதே மேடையில் இருக்கிறப்ப பென்சில் மாதிரி இருந்தாங்க. இப்போ 6 வருஷம் கழித்து ரப்பர் மாதிரி ஆயிட்டாங்க. நாங்கள் அழகோட குடும்பம் நடத்துகிறோம். வெறுத்துட்டீங்களா? நான் வெறுக்கலண்ணே. ஒரு முறை இவருடைய மனைவி இந்த காரியத்தை சொல்கிறப்ப, மனைவி பேர் ரூபவதி. அப்போ இவர் சொன்னார், கல்யாணம் முடிஞ்சப்போ என் மனைவி மகா. அண்ணன் கேட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்போ ரூபவதி நீங்கள், இப்போ உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு உடனே நான் சொன்னேன், மகா ரூபவதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்ட்டு. அப்புறம் பிரசங்கம் முடிஞ்சு போனவொடனே எங்கள் மனைவி சொன்னாங்க, ஏங்க நான் மகா ரூபவதி இல்லைங்க, இப்போ மெகா ரூபவதிங்கன்ட்டாங்க. அப்போ இவருடைய மனைவிக்கு ஒரே ஆதங்கம், நம்ம கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தோன்னு நம்ம குண்டாயிட்டோமே, நீங்கள் அப்படி ஸ்லிம்மாக இருக்கிறீங்களே, நீங்கள் அதே மாதிரி இருக்கிறீங்களே, என்னத்தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நான் இப்படி ஆயிட்டனே தானே அவங்க ரொம்ப புலம்புறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? ரூபவதி, நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு மனைவி, 100 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா. நீங்கள் பென்சில் மாதிரி இருந்துச்சேன்னு பார்த்து ஆசைப்பட்டிருப்பீங்க, அது கொஞ்ச நாளில் திருமண நாயக்கர் மகால் மாதிரி ஆயிரும். எஸ், அது சீக்கிரத்தில் தூண் மாதிரி ஆயிரும். எஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு கற்பனை கட்டியிருந்தாலும் இப்படி ஆகும் நான் என்ன செய்யலையே, நினைக்கலையே. அதுவும் இவ்வளவு சீக்கிரத்தில் ஆகும் நான் என்ன செய்யலையே, நினைச்சு கூட பார்க்கலையே. நீ என்னதான் புலம்புனாலும் அந்த தூணோட தான் நீ குடும்பம் நடத்தி ஆகணும், வேற வழியே இல்லை. இவர் ஸ்லிம்மா இருப்பாரு. கொஞ்ச நாள்ல இந்த புளி மூட்டை பார்த்துருக்கையில, உப்பு மூட்டை, புளி மூட்டை எல்லாம் அந்த மாதிரி சைஸில் தொப்பையும் தொந்தியும் ஆள் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். அவன் எப்படி மாறினாலும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இந்த காலத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் ஆயிட்டா என்ன பண்றது? அதனால நீங்க கற்பனை பண்ற மாதிரி, நீங்க கனவு காண்ற மாதிரி அது உங்க கனவு உலகம். ஆனா யதார்த்தங்கிறது வேற. எஸ், ப்ராக்டிக்கலா வாங்க, ரியலா லைஃபுக்குள்ள வாங்க, யதார்த்தத்துக்கு வாங்க. கனவுலேயே நீங்க இருந்தீங்கன்னா அது உங்க அந்த கனவு கோட்டை, மண் கோட்டை எல்லாமே ஒரு நாள் என்ன செஞ்சு இடிஞ்சு பொலன்னு கீழே விழுந்துரும். அப்ப அழகோட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான் அழகு நம்மளோட இருக்கும். எஸ், அதுக்கு பிறகு நம்ம இருப்போம், ஆனா நம்ம இடத்துல இருந்த அழகு இருக்காது. நீங்க இருப்பீங்க, ஆனா உங்க அழகு இருக்காது. சமீபத்தில் நாங்கள் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க எங்களோட பேசிகிட்டு இருந்தப்போ அந்த அம்மாவுக்கு இப்போ வயசு 63 வயசாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப பைபிள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க.
என்னம்மா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். சின்ன வயசில் எப்படி இருந்தேன் பாருங்க அப்படின்னாங்க. எந்த வயசில்? சின்ன வயசுல. அந்த அம்மா எடுத்து எடுத்து பார்த்துக்கிறது, பைபிளுக்குள்ள ஃபோட்டோ வச்சுக்கிறது. என்னத்தர எடுத்து பார்க்குன்னு பார்த்தா சின்ன வயசில் நான் எப்படி பியூட்டியாக இருந்தேன். அப்போ உங்கள் அழகை சில ஆண்டுகளுக்கு பிறகு ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியுமே ஒழிய நேரில் பார்க்கவே முடியாது. அவ்வளவு லட்சணமாக இருந்தேன் அந்த வயசில். இப்போ இப்படி ஆயிட்டேன். அப்படியே காணல் நீர் மாதிரி என்ன செஞ்சிருச்சு, ஓடி போச்சு. அதனால தான் அதுக்கு பேர் என்ன படம்ன்றாங்கன்னா புகைப்படம். சொல்லுங்க, புகைப்படம். புகைப்படம். அதுக்கு நான் புது அர்த்தத்தை கண்டுபிடிச்சேன். ஏன் புகைப்படம்னா, அந்த காலத்தில் இருந்த அழகு வருஷம் போக போக புகையை போல் அப்படியே மறைஞ்சிருங்கிறத மனசில் வச்சு தான் அது என்ன படம், புகைப்படம். அப்போ உண்மையான அழகை எங்கேயா பார்க்கலாம் அப்படின்னா, டெய்லி கண்ணாடி முன்னாடி, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கங்க. உங்கள் ஃபோட்டோவை கண்ணாடியில என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கங்க. ஃபோட்டோவையும் பாருங்க, கண்ணாடியும் பாருங்க. உங்களுக்கு ஒரு யதார்த்த ஞாபகம் வரும். கவர்ச்சியெல்லாம் கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். அழகை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம், அது தொடுவானம், அது தொடுவானம். ஹல்லேலூயா. அழகெல்லாம் அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும். சிற்றின்பம் எச்சரிக்கை உன்னை நடைமுறையாக்கிவிடும். சிற்றின்பம் எச்சரிக்கை உன்னை நடைமுறையாக்கிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால உன் வாலிபமும் உன் இள வயதும் மாயையே சீக்கிரத்துல காணாம போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டாங்க எங்கன்னு ஃப்ரெண்ட்ஸோட சுத்தின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இப்ப எல்லாமே, இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு 50வது வருஷம் வெட்டிங் டே வந்துச்சு. அப்போ 50வது வருஷம் கொண்டாடுறாங்களேன்றதுக்காக என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹிந்துஸில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி இந்த ஒகேஷனில் அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை எப்படியாவது அந்த சமயத்தில் சொல்லிடலான்றதுக்காக நான் வர சொன்னேன். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஒருத்தனுக்கு பல்லு படுவாயெல்லாம் போச்சு, ஆனால் கடாமிசையாக இருக்கு. இவ்வளோ ஒரு மீசை வச்சிருக்கிறான். சிரிச்சான்னா உள்ள ஒரு பல்லையுமே என்னன்னா காணும். இப்பவுமே வயசு 49 வயசுல எப்படி ஆகிப்போச்சு, எல்லாமே பொக்குவாய் கடமை மாதிரி ஆயிட்டான் அவன். இன்னொருத்தனை பார்த்தா அவன் அம்சமே இல்லை, சுத்தமாக வந்துட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இந்த பக்கம்லாம் தொங்குது, என்னென்னமோ நடக்குது, தளர்ச்சி எல்லாமே அப்படியே என்ன செய்யுதுன்னா தெரியுது. இப்பதான் கோழி குண்டு அடிச்ச மாதிரி, ஓடு விளையாண்ட மாதிரி, துள்ளி தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அதுக்குள்ள எல்லாமே சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பேதுரு அருமையா எழுதுறாரு. 1 பேதுரு 1:24 மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த 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 வயசுல இருக்கிற பளபளப்பு, மினுமினுப்பு இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன செய்யாது, இருக்காது. இது யதார்த்தம். சொல்லுங்க, யதார்த்தம். யதார்த்தம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த காலத்து கிழவி எல்லாம் அந்த காலத்து அழகி. இந்த காலத்து அழகன்கள் எல்லாம், சாரி, இந்த காலத்து கிழவன்கள் எல்லாம் அந்த காலத்து அழகன்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. சாக போற ஓலையை பார்த்து குருத்தோலை என்ன செஞ்சிச்சான், சிரிச்சிச்சான். இப்படி பழுப்படைஞ்சு போயிட்ட, இப்படி காஞ்சு போயிட்ட அப்படின்னு உள்ளிருந்து வர்ற குருத்தோலை என்ன செய்தான், சிரிச்சிச்சான். ஆனால் உண்மையிலேயே அந்த காஞ்ச ஓலை என்ன சொல்லியிருக்கோம், நானும் உன்னை போல அந்த காலத்தில் அழகாத்தான் இருந்தேன். ஒரு காலத்தில் நீ மறந்துடாத, இந்த காலத்து கிழமை அந்த கால அழகுன்றதை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், ரொம்ப அழகி,
ரொம்ப அழகேன்னு பெருமை பாராட்டாத. நாளைக்கு கிழவி ஆவீர்கள், நாளைக்கு கிழவன் ஆவோம். வருங்கால கிழமை நீ. ஆமா, வருங்கால கிழவி நீ. இதை ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சம் எல்லாம் புல்லை போலும், மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. வளர்ந்துரும், உதிர்ந்துரும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பல்லு இருக்காது, சொல்லும் போயிடும், காது என்ன செய்யாது, சரியா கேட்காது, கண்ணு அப்படியே தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், அழிஞ்சு போகக்கூடிய இந்த அழகோட உன்னால குடும்பம் நடத்த முடியாது. அப்ப அழிஞ்சு போகக்கூடிய அழகோட குடும்பம் நடத்த முடியாதுன்னா எதோட தான் குடும்பம் நடத்த முடியும்? குணத்தோட தான் குடும்பம் நடத்த முடியும். ஹல்லேலூயா. 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 ஆனா நமக்கு அழகை பார்த்த உடனே மனசெல்லாம் அப்படியே குப்பு குப்புன்னு என்ன செய்யும்? அப்படியே பொங்கும். இருதயம் பல்ஸ் ரேட்லாம் குப்பு குப்புன்னு என்ன செய்யும்? அப்படியே. அந்த காலத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் திருறப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த பொண்ணை ரொம்ப விரும்பின ஒரு பொண்ணு. அவர் சொல்லுவார், ஒரு டைலாக் சொல்லுவார், டேய் அந்த பொண்ணு வர்றப்படா இருதயத்தில் இருக்கிற 5 லிட்டர் ரத்தமும் ஒரே நேரத்தில் குப்புக்குன்னு ஹார்ட்டுக்குள்ளே போய் வெளியே வருதுடா அப்படின்வா. 5 லிட்டர் ரத்தமும் எவ்வளோ நேரத்தில்? ஒரே நேரத்தில் இருதயத்துக்குள்ள போயிட்டு குப்புன்னு வெளியில் என்ன செய்தான்? வருதுடா. என்ன எக்ஸ்பிரஷன்! அவருடைய ஃபீலிங் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அதனால அழகை பார்த்த உடனே ஒரு படபடப்பு, ஒரு த்ரில்லிங் என்ன செய்யும்? கண்டிப்பா மனசுக்குள்ள வரும். அது வர்றப்ப அதோட சேர்ந்து கூட ஒன்று வரும். என்ன வரும்? இந்த அழகு நமக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமாக. ஏகப்பட்ட வர்ணனை வரும். ஆதாமுக்கு முதல்ல மனைவியை பார்த்தோன்னு ஒரு வர்ணனை வந்துச்சு பாருங்க. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். கவிதை பிறந்துருச்சு ஐயாவுக்கு. யாரை பார்த்தோன்னு? மனைவியை. பைபிள்ல இருக்கிற முதல் கவிதை என்னதான்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். பேர் வைடா அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் பாம்பு, பூனை, எலி, சிங்கம், கரடின்னு ஒரு பேர் வச்சவரு இவர் மனைவியை பார்த்தோன்னு எப்படி பேர் வைக்கிறாருன்னா, மனுஷனுக்கு மனுஷின்னு பேர் வைக்காம ஒரு ஒரு காதல் பாட்டு பாடி ஒரு வர்ணனை பண்ணி என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். ஏன்னா இந்த லவ் வர்றப்பயே சேர்ந்து கூடவே உள்ள இருக்கிற கவிஞனும் புதுசா பிறந்துடுறான். எஸ், எல்லா காதலனும் யாரா இருக்கிறான்? கவிஞன். கவிஞராக இருக்கிறார். எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என் மனைவியை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு கல்யாணம். அப்போ என் மனைவி வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தாப்புல மதுரையில். 2 வருஷம் கேப்பில் சும்மா இருக்க முடியுமா? அது ரட்சிக்கப்படாத நேரம் வேற. உங்களை மாதிரியே அந்த வாலிபத்தில் ஒரு எல்லா பட்டாம்பூச்சி எல்லாம் உள்ளுக்குள்ள கபகபன்னு என்ன செஞ்சுன்னா பறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால் ஐயா இருக்க மாட்டார், சும்மா பக்கமாக லெட்டர் எழுதுவார். 2 பக்கம் 3 பக்கம்லாம் கிடையாது, 40 பக்கம் 50 பக்கம் லெட்டர் எழுதினா தான் ஐயாவுக்கு திருப்தியை என்ன செய்யும் வரும். இன்னைக்கு இப்படி ஒரு எழுத்தாணியாக இருக்கிறது காரணமே அன்னைக்கு ட்ரைனிங் எடுத்தது எல்லாமே லவ் லெட்டர் எழுதி தான் நிறைய ட்ரைனிங் நான் எடுத்தேன். வந்துட்டேன் இப்படியே வாரத்துக்கு லெட்டர் எழுதுவேன். ஒரு 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 க்ரீட்டிங்ஸ் கடையில் போனால் நீங்கள் பொங்கல் வாழ்த்து, புது வருஷ வாழ்த்தானே போடுவீங்க. இந்த லவ்வர்ஸுக்குன்னே நிறைய கார்டு வச்சுருக்கிறான். சோகமாக இருந்தால் ஒரு கார்டு, மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு கார்டு, இப்போ நான் வர்றேன்னு சொன்னால் ஒரு கார்டு, நான் வரலைன்னா ஒரு கார்டு, இந்த மாதிரி வெரைட்டியாக கார்டு அப்படியே சூஸ் பண்ணி வண்டியாக அனுப்புறது மட்டும்தான் நமக்கு. நம்மளால் தபால்துறை நல்லா வளர்ந்துச்சு. அதனால் இந்த காலத்தில் மாதிரி அப்போ செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரிப்பட்ட மீடியா எதுவுமே இல்லாததுனால லெட்டரில் தான் எல்லா கரஸ்பாண்டன்ஸும். அப்படி நான் எழுதின லெட்டரில் ஒரு லெட்டரை என் மனைவி இப்போ கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சு, இன்னும் பத்திரமா வச்சுருக்கிறாப்புல. எப்போமாவது அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருந்தால் அதை எடுத்து வச்சு அப்படியே அது லேசாக இப்படி அமுக்குனீங்கன்னா பொலன்னு உடஞ்சிரும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த லெட்ரு. அதனால் எடுத்து வச்சு அதை வாசிச்சுட்டு என்கிட்ட சொல்லுவாப்புல, ஏப்பா அந்த காலத்தில் இப்படி பக்கமாக லெட்டர் எழுதியிருக்கிறீங்களே, இப்படி ஒரு லெட்டர் எழுதுனா தான் என்ன, ஒரு லெட்டர் எழுதுங்கப்பா. அப்போ நான் சொன்னேன், நானே எழுத மாட்டேன், நான் சொல்கிறேன் வந்தா தானே எழுத அப்படின்றாங்க அண்ணன் சொல்கிறாங்க.
அப்போ சொன்னாப்புல, அப்போ அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு வர மாட்டேன்னுது, நான் எங்க எழுத மாட்டேன்னா சொல்றேன். அன்னைக்கு பார்த்தா கண்மணி அன்போடு அது நினைக்கிறப்பெல்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே வார்த்தை முட்டுது. ஆனா அது எழுத நினைச்சா வார்த்தை முட்டுது, கொட்டுது, முட்டுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானதுன்றான் பாழா போனதை பார்த்து. இந்த மாதிரிலாம் அப்ப என்னென்னமோ உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சில என்ன செஞ்சுச்சு, பறந்துச்சு. என்னென்னமோ ரசாயனம்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே சுரந்துச்சு, ஹார்மோன்லாம் எக்குத்தப்பா என்ன செஞ்சுச்சு, சுரந்துச்சு. அதனால பக்கமா உட்காந்து என்ன செஞ்சோம், எழுதுனா. இப்ப எழுதுனா ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஏன்னா அழகு, மாயை, சௌந்தரியம், வஞ்சனை உள்ளது. கவர்ச்சி எல்லாம் ஒரு காணல் நீர், சீக்கிரத்துல என்ன செஞ்சிடும், கரைஞ்சி மறைஞ்சு போயிடும். சோ நீங்க ஆரம்ப நாட்கள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மனைவியை நேசிக்கிறது வேற, கல்யாணத்துக்கு பின்னாடி நேசிக்கிறது வேற. ஈசாக்கு ரெபெக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். மனைவியாக போகிறவளை நேசிக்கிறது ஈஸி, மனைவியை நேசிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிசாசோட டிக்ஷனரியில மனைவியாக போகிறவளை நேசிக்க வைப்பான், ஆனா ஆண்டவருடைய டிக்ஷனரியில மனைவியை நேசிக்க வைப்பான். அதான் ரியல் லவ். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப லெட்டர் எழுதுங்கன்னா எனக்கு லெட்டர் வரல, ஒன்றும் வரல. ஒரு நாள் சண்டே சர்வீஸ்ல நான் ஞாயிற்றுக்கிழமை ப்ரீச் பண்ணணும். அப்போ சனிக்கிழமை ஈவினிங்ல வந்து நான் டல்லாக எனக்கு இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ண போகிறப்ப வழக்கமாக வசனத்திலிருந்து ஏதாவது ஒரு வெளிப்பாடுகளை வந்து ஏதாவது ஒரு தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போக இருப்பாருங்க. ஆனால் அன்னைக்குன்னு வித்தியாசமாக ஆண்டவர் என்னுடைய மனைவி எனக்கு நினைப்பூட்டி கடந்த 20 வருஷமாக இந்த ஊழிய பாதையில் எங்களுடைய ஆரம்பம், அந்த ஆரம்ப ஊழியத்தில் இருந்த கஷ்டங்கள், அதை எந்த முறுமுறுப்பு இல்லாமல் சகிச்சிட்டது, ஊழியத்தில் மிகப்பெரிய தாக்குதல்கள் வந்தப்போ என் கூட அரணா இருந்து என்னை பாதுகாத்தது, என்னை ப்ரொடெக்ட் பண்ணது, இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் எல்லாமே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வருஷம் என்ன செய்யுது, அப்படியே வருது. ஆண்டவர் இந்த மனைவி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு குமுறி என்னை ஆண்டவர் அழ வச்சார். அப்போதான் நான் புரிஞ்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி பேப்பரும் கைமா உட்காந்து இருதயத்திலிருந்து வார்த்தை கொட்டுன்னு என்ன செஞ்சிச்சு, கொட்டுச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு மனைவியினுடைய கேரக்டர், குணாதிசயம், எந்த விதத்தில் நமக்கு ஏற்ற துணை என்கிற யதார்த்தத்தை புரிஞ்ச பின்னாடி பேச்சும் வரல, எழுத்தும் வரல, கண்ணில் இருந்து அருவி மாதிரி கண்ணீர் கொட்டுன்னு என்ன செய்யுது, கொட்டுது. கல்யாணத்துக்கு முன்னாடி வார்த்தை கொட்டும், கல்யாணத்துக்கு பிறகு மனைவி யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி, உன் கணவன் யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் கொட்டும். ஆமென். அது நேச கண்ணீர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அழக பார்க்க திரும்ப ஒரு அழகான காரியத்தை பார்க்க அது உங்களுக்கு பழகிரும். எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அழகான கல்யாணம் பண்ணாலும் அந்த அழகு சில காலத்துக்குள்ள உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பழகிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்க அழகு நமக்கு என்ன செஞ்சிடும், பழகிரும். ஆனா குணங்கிறது பழக நமக்கு புதுசா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அது பார்க்க பழகிறோம். அது பார்க்க பழகிறோம். இது பழக இது பழக அந்த குறிப்பிட்ட நபரோட பழக அந்த குறிப்பிட்ட நபரோடு பழக அவங்களுடைய குணம் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப உள்ளான அழக, உள்ளான குணத்தை பார்த்து அறிய முடியாது, பழகி புரிய முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழக பார்த்து அறிகிறது வேற, ஒரு நபரோட பழகி அவர்களை புரிஞ்சுக்கிறது வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில்
24வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளுங்க உங்களுடைய வேத புஸ்தகத்தை. அதிகாரம் 24ல் எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார்ல, அதில் 11லேருந்து வாசிக்கலாமா? ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இவர் இது போல மனசுல சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அந்த இடத்துக்கு யார் வர்றா? இப்போ ரெபேக்காள் வர்றாங்க. அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாலாம் பார்வைக்கு? அந்த பெண் மகாரூபவதியும், சொல்லுங்க, ரூபவதி இல்ல, மகாரூபவதி, மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ மகாரூபவதி. அப்ப அங்க வந்ததுல மகாரூபவதி ஒரு அழகான பெண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த அழகை பார்த்த உடனே, இந்த அழகிதான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பொருத்தமானவர் அப்படிங்கிற முடிவுக்கு யாரும் வரல. எலியேசர் வரல. அவர் எதை வச்சு முடிவெடுக்க, உண்மையான அழகை எதை வச்சு முடிவெடுக்கிறார்னா, இந்த பொண்ணோட அழகை வச்சு நான் அறிய விரும்பல, இவ உண்மையிலேயே யாரா இருக்கிறாங்கிறத நான் செக் பண்ணி பார்க்க என்ன செய்யறேன், விரும்புறேன்னு சொல்லி அவர் கேட்டதை விட அவ அதிகமாகவே என்ன செய்யறா, பணிவிடை செய்கிறாள். அப்பொழுது பாருங்க 21வது வசனம், அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மனிதன் அவள் அழகை குறித்து ஆச்சரியப்பட்டு இல்ல, அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பர்சனாலிட்டியை குறித்து ஆச்சரியப்படல, அந்த பர்சன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவ மகாரூபவதி, ஆனா அவளை விட அவ கேரக்டர் ரொம்ப அழகா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவளும் பாருங்க புருஷன் அறியாத ஒரு கன்னியா இருந்தா. அவளும் யாரும் என்ன செய்யல, தேடல, அவளை தேடி வந்துச்சு. எஸ். மேக்ஸ் லுக்காடோ அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் அவர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனிதன் தேவனை தேடி தனக்குரிய பெண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் ஒரு பெண்ணுடைய இருதயமானது தேவனுக்குள் மறைந்திருக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்குள்ள மறைஞ்சிருப்பீங்கன்னா, உங்களுக்குரிய, நீங்க யாருக்குரிய நபரோ அந்த நபர் உங்களை கண்டுபிடிக்க யாரை போய் தேடணுமா? தேவனை தேடணுமா? ஆமென் சொல்லுங்களேன். தேவனை தேடணும். உனக்குரிய பொண்ணை திருவிழால தேடக்கூடாது, உனக்குரிய பொண்ணை காலேஜில் தேடக்கூடாது, உனக்குரிய பொண்ணை மார்க்கெட்ல, வீதியில, பீச்ல, பார்க்ல தேடக்கூடாது. நீ ஜெபிக்க பஸ்ல, வேற டெய்லி ட்ரெயின்ல போயிட்டு வரீங்களா, அங்க தேடக்கூடாது. ஃபேஸ்புக்ல தேடக்கூடாது, சாட்டிங்ல தேடக்கூடாது, வாட்ஸ்அப்ல தேடக்கூடாது. உனக்குரிய பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தேட வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய இருதயம். உன்னுடைய மனவாட்டி, உனக்குன்னு தேவன் நியமிச்சிருக்கிற பொண்ணு ஆண்டவருடைய மனசுக்குள்ள இருக்கிறா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்ப தேவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்க முடியும்னு சொன்னா, அவரோட உறவாடி நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி எந்த காரியத்திலையும் தவற அவங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாம அவரே வாஞ்சிச்சு அவரோட உறவாடுகிற பொழுது நீங்க யாருக்குள்ள மறைஞ்சிருக்கிறீங்க? தேவனுக்குள். உங்களுக்குரிய ஈசாக்கு உங்களை தேடி வருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் சூப்பர் மெத்தட். நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் விஸ்வவாணியில் அதிகாலையில் ரேடியோ சேனல் ஓடல, அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு
வீட்டில் ஒரு பெண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் வர்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஏம்மா நான் கருப்பாக இருக்கிறேன், மாப்பிள்ளை வீட்டில் என்ன வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தயங்குறான். இல்லைம்மா அவங்க வர்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே வழக்கம் போல் மாப்பிள்ளை வீட்டில் வர்றாங்க, பெண் பார்க்க வர்றாங்க. வந்தோடனே பொண்ணு பஜ்ஜி ஜொஜ்ஜி இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்றப்ப அம்மாவும் பையனும் காதை கடிச்சிக்கிறாங்க. ஏம்மா பொண்ணு கொஞ்சம் எப்படி இருக்கிறா, இருக்காம்மா, இது நமக்கு செட் ஆகாதேம்மா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஒருத்தரோட ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாடா ஒன்று கண்ணே கண்ணு நானும் பார்த்துருக்கிறேன், செக்கச்சேவேன் இருக்கிறேன், உனக்கு ஒரு கருத்தை பொண்ணு நான் இப்படி என்ன செய்வேன், நான் கட்டி வைப்பேன். நான் இதெல்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அதுலலாம் அந்த இது இல்லை, நானாக சொல்லிக்கிறேன். அப்போ இவங்க அம்மா அப்பாவும் பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு இவங்க வீட்டை விட்டு சரி அப்போ நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வர்றப்ப மழை வந்துடுது. அப்போ வாசல் வரைக்கும் போனவங்க மழையில் நனைஞ்சிட்டு திரும்ப வந்துடுறாங்க. அப்போ இந்த பெண் வீட்டார் சொல்கிறாங்க, பாருங்கள் மழை வந்துருச்சு, நீங்கள் ஏன் அவசர அவசரமாக போகிறீங்க, நீங்கள் வீட்டில் கொஞ்சம் இருந்துட்டு போங்களேன், மழை விட்டோன்னு போகலான்னு சொன்னோன்னே அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே மனசில் என்ன, இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம், பொண்ணு அழகாக இல்லை, பொண்ணு கருப்பாக இருக்குது, அதனால் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அம்மா நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டிங்க, கொஞ்சம் என் ரூமில் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நீங்கள் வளர்த்திக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆர்வமாக அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. ரூமுக்குள்ளே போனால் அந்த அம்மா நுழைஞ்ச உடனே ரூம் அப்படி பளிச்சுன்னு சுத்தமாக நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போனால் ரெஸ்ட் ரூம் பக்காவாக என்ன செய்யுது, எல்லாமே நீட்டாக இருக்குது. என்னடா இந்த பொண்ணு ரூமை இவ்வளவு சுத்தமாக இவ்வளவு க்ளீனாக வச்சிருக்கிறா, ஆனால் ஆள் எப்படி இருக்கிறா, கருப்பா இருக்கிறா. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி வந்துட்டீங்க கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு நாங்கள் அது என்ன பணியாரமா தோசையா, பணியாரம் உங்களுக்கு நாங்கள் பணியாரம் சுட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பணியாரத்தை சுட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. பணியாரம் வந்து கருகி போயிருக்கும். கருகி போன பணியாரம் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். உடனே கருகி போன கருப்பான பணியாரத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. இதுக்குள்ள அம்மா அம்மாவுன்னு திரும்ப ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. பொண்ணு நல்ல குணசாலி என்ன செய்யறா, இருக்கிறாடா, ஆளு தாண்டா கருப்பா இருக்கிறா, ரூமுக்குள்ள போன எப்படி இருக்கு, இங்க வர்ற எப்படி விசாரிக்கிறாங்க. உடனே பணியாரத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, குணசாலிடா பொண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா மகன்கிட்ட சொன்ன உடனே மகன் அதெல்லாம் பார்த்த உடனே மகனுடைய மனசு ஒரு மாதிரி வந்துடுது. இப்போ வந்து பணியாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பணியாரம் எப்படி போச்சு, கருத்து போச்சு, கருகி போச்சு. இப்போ கருகி போச்சு, பணியாரம் கருப்பா இருக்கு அப்படின்னாலும் கருகி போனாலும் பணியாரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இப்போ வெளியில வந்துடுறாங்க. வந்தோன்னா மகன் அம்மா கேட்குறா, டே சம்மதத்தை சொல்லாம வந்துட்டோம்டா, அதான் சிம்பாலிக்கா சொல்லிட்டோம்ல, பணியாரம் கருகி போயிருந்தாலும் ருசியா இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, அதாம்மா சம்மதம் அப்படின்னா. அல்லேலூயா. கருத்த பொண்ணுனாலும் ஆளு குணத்துல சூப்பர்ல. இது எப்படி அறிஞ்சாங்க, பார்த்தா பழகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நீ பாட்டுல பழக போயிடாத. எஸ், பார்க்க கூடாது தானங்க சொன்னீங்க. நாங்க பார்க்கிறதுக்காக போல, நாங்க பழகுறதுக்காக என்ன செய்யறோம், அவனை உரிச்சிருவாரு ஆண்டவர் ஒண்ணே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, சில விஷயங்கள் வந்து வெளியில பார்க்கிறதுக்கு அழகா இருக்காது, அதுக்காக அது வேஸ்ட்னு சொல்ல முடியாது. பலாப்பழத்தை வெளியில இருந்து பார்க்குறப்ப முள்ளா இருக்கு. அப்பன் சொரியன், அம்மா சடைச்சு, புள்ள சக்கரை கட்டி, அதான் பலாப்பழம் விடுகதை. அப்பா சொரியன், அம்மா சடைச்சு. சொரியன்னா மேல சொரியா இருக்கிறது, சடைச்சினா உள்ள நாரா இருக்கிறது. புள்ள சக்கரை கட்டி. இந்த சொரியனுக்குள்ளயும் இந்த சடைச்சுக்குள்ளயும் இருக்கிறது என்னது, சக்கரை கட்டி. ஆமென். அப்ப வெளியில பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இல்லாம இருக்கலாம், வெளியில பார்க்கறப்ப உன் கண்களை ஈர்க்கக்கூடியதா இல்லாம இருக்கலாம், ஆனா வாழ்க்கைக்கு அது ருசியுள்ளதா இருக்கும். ஆமென். வாழ்றதுக்கு தான் பொண்ணே ஒழிய பார்க்கிறதுக்கு இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்றதுக்கு தான் பொண்ணு, வாழ்றதுக்கு தான் பொண்ணு. சும்மா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறதுக்கு பொண்ணு இல்ல. ஆமென். அழகா இருக்கிற மாப்பிள்ளை இல்ல, வாழ்றதுக்கு தான் மாப்பிள்ளை. எஸ், அதான் சொல்லுவாங்க. என்ன நல்ல ஒரு ஒரு உங்க பொண்ணுக்கு பையனை பார்த்துட்டீங்களா, உங்க பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படியோ ஒரு அழகான மாப்பிள்ளை கிடைச்சா போதும், ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளைக்கு ஒரு அழகான வாழ்க்கை கிடைச்சா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான பொண்ணு கிடைச்சும்
அழகான வாழ்க்கை கிடைக்காத ஆட்கள் உண்டு. அழகான பொண்ணு கிடைக்காம இருந்தோம், அழகான வாழ்க்கை கிடைச்ச மனுஷங்க பாக்கியவான்யா. ஆமென். அப்படி ஒரு வாழ்க்கையை அறிஞ்சிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு நியமிச்சிருக்கிற பெண்ணு யாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நீங்க நியமிச்ச பெண்ணை எனக்கு காட்டுங்க. நீங்க நியமிச்ச மணமகனுக்கு என் கழுத்தை நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே, கொடுக்கணும். அதான் பியூரிட்டி. ஹalleluya, ஹalleluya. தேன்கூடு வெளியில இருந்து பார்க்கறப்ப அழகா இருக்கா? இல்லை, அப்படியே அருவருப்பா இருக்கு, ஒரே ஈ மூச்சிட்டு கண்ணா பண்ணான்னு இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற தேனே ருசியா இருக்கு. எஸ், ஹalleluya, ஹalleluya. சோ இந்த 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 காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டி அந்த இளம் வயசுல இல்லாததுனால தான் அந்த அறியாமையை பயன்படுத்தி பிசாசு இளசுகளை வஞ்சிக்கிறான். நீங்க சொல்லலாம், உனக்கு என்னையா தெரியும், உனக்கு 50 வயசா போகுது, நாங்கெல்லாம் சின்ன செட்டுக, காதலோட அருமை உனக்கு என்ன புரியும், இதெல்லாம் காதலிச்சு பார்த்தா தானே உனக்கு அந்த அருமை என்ன செய்யும் புரியும். நான் நல்லா காதலிச்சேன், நான் நெருப்பை தொட்டு சூடுபட்டவன். ஹalleluya, ஹalleluya. நீங்க லவ் வெளியில இருந்து பாக்குறீங்க, நான் லவ் உள்ள இருந்து பார்த்து நான் சொல்றேன். ஒரு அற்புதமான ஒரு ஓமை, எலியை பிடிக்கிறதுக்கு கருவாடை வைப்போம் கூண்டுல. கருவாடு, ஏன்னா கருவாட்டை வச்சா தான் எலி என்ன செய்யும், கூண்டுல சிக்கும். அப்ப அந்த எலி என்ன செய்யும், கருவாட்டை வச்சோன்னு அப்படியே சுத்தி சுத்தி வரும். அவங்களுக்கு அப்படியே கம கம கமான்னு இருக்கும். ஏன்னா கருவாட்டு வாசனைக்கு ஆசைப்பட்டு எதை சுத்தி சுத்தி வருவாங்க. அப்படியே அந்த எலி கூண்டியே சுத்தி ஆசைப்பட்டு உள்ள போய் வகையை நிறுத்திடுவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. இவங்க சிக்கி உள்ள கிடந்து மரண வேதனைப்பட்டு இருப்பாங்க. உள்ள போனவொன்னு அதுக்கப்புறம் கருவாட்டை கடிக்குமா? கடிக்காது, அது அப்படியே இருக்கும். கருவாட்டு மேல நாட்டம் என்ன செய்யாது, போகாது. இப்ப இன்னொரு எலி என்ன செய்வாங்க, அவங்க அடுத்த நாள் கூண்டையே சுத்தி சுத்தி வருவாங்க. உள்ள ஒருத்தர் சிக்கிக்கிட்டு மரண அவசப்படுறது தெரியாம இவங்க நேரம் அந்த கருவாட்டை பார்த்து பார்த்து வாயில இருந்து என்ன வந்துட்டே இருக்க, அப்படியே ஜொள்ளு ஊத்துவாங்க. அப்ப உள்ள இருக்கிற எலி சொல்லும், அட லூசு, உன்ன மாதிரி நானும் சொல்லு பாத்தியா இருந்து உள்ள சிக்கிட்டேன். இப்ப நான் சிக்கனது தெரியாம நீ எதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற, கருவாட்டை மட்டும். சோ ஒரு எலி கருவாட்டை வெளியில இருந்து பார்க்கறப்ப அதுக்கு அது ஒரு சூப்பர் வாசனையா இருக்கு, ஜீவ வாசனை. ஆனா இன்னொரு எலி கருவாட்டை கூண்டுக்குள்ள இருந்து பார்க்கறதுனால அதுக்கு அது மரண வாசனையா இருக்கு. ஐயா, ஒரு விஷயத்த நீ எங்க இருந்து பார்க்கறங்கற வச்சு தான் அது உனக்கு ஜீவ வாசனையா அது மரண வாசனையாங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஆமென். நீ லவ் வெளியில இருந்து பார்க்கற, நாங்க உள்ள இருந்து பார்த்து சொல்றோம் அது ஒரு மரண வாசனை, அது ஒரு மரண வேதனை. உனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அது தேடி நம்மளை தேடி தானே என்ன செய்யும், வரும். ஹalleluya, ஹalleluya. அழகா இருக்கிறதுனால ஒருத்தர் விரும்பி என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் விரும்பினதுக்கு என்னடா காரணம்னா, நானும் அழகா இருக்கேன், அவங்களும் அழகா இருக்காங்க. அதனால பார்த்த உடனே கப்புன்னு என்ன செஞ்சிருச்சு, பத்திச்சு. நல்ல கவனிங்க, ஒரு அன்யூஷுவலான ஒரு பொண்ணு, ஒரு அழகான பொண்ணையோ அல்லது உங்க கண்களுக்கு பிரியமான ஒரு அழகான பையனையும் பார்க்குறப்ப என்னென்னமோ கெமிக்கல் ரியாக்ஷன் இது நமக்கு செட் ஆகும், இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இது நமக்கு கிடைச்சா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கலர் கலராக வண்ணமயமான பட்டாம்பூச்சி வயிற்றுல அடிக்கும், கண்ணில் மின்னும். அது இல்லை, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. ஹalleluya. சோ அழகா இருக்கிறோன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க வாழ்ற வாழ்க்கை எப்படி இல்ல, அழகாவே இல்ல. அழகான காதல் திருமணத்துக்கு முன்னாடி இல்ல, திருமணத்துக்கு பின்னாடி வருது. ஆமென். என்ன காதல்னு சொன்ன, அழகான காதல். இன்னைக்கு அழகா பார்த்தோன்னா காதல் வருது, ஆனா நீங்க பண்ற காதல் அழகா இல்லையா? எத்தனை நேரம் புரிஞ்சு நான் சொன்னது? உனக்கு அழகா பார்த்தோன்னா காதல் வருது, ஆனா உன் காதல் அழகானதா அல்ல, அசிங்கமான காதல். லஸ்ட், லவ் இல்ல. அது எங்கடா ஒரு சமயம் கிடைக்கும் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு அதோட ஓடி போலாங்கிற நிலைமையில தான் இருப்பான். ஹalleluya, ஹalleluya. இது வாழ்க்கை கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடும், பாழாக்கிறோம். அதனால அழகா இருக்கிற பிள்ளைங்க கவனமா இருங்க.
அது மாதிரி ஒரு பொண்ணு அழகா இருக்கு, இது செட்டா வரும்னு சொல்லி நீ ஒரு ட்ரீம் என்ன செய்யாத, அடிக்காத. அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, வாழ்க்கைக்கு அது அழகா இருக்குமாங்கிறது கர்த்தர் ஒருத்தர் தான் அறிவார். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க. அழக பார்த்து காதல் செய்றாங்க, அழக பார்த்து காதல் செய்றாங்க. ஆனா அவன் பண்ற காதல் எதுவுமே அழகா இல்ல. அவன் பண்ற காதல் எதுவுமே அழகா இல்ல. அப்ப அழகான காதல் எப்போ வருது? கல்யாணத்துக்கு பிறகுதான் வருது. சில சாம்பிள் சொல்றேன். எது அழகான காதல்? நீங்க பண்ற லவ்வுக்கும் இந்த லவ்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. எல்கானான்னு ஒருத்தர் இருந்தார் பைபிள்ல, அண்ணாளோட வீட்டுக்காரர். அண்ணாளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, மலடியா இருந்தா. அவ அழுதுட்டு இருக்கிறா, சாப்பிடாம இருக்கிறா, சஞ்சலத்தோடு இருக்கிறா. இவர் போய் விசாரிக்கிறார், ஏன் அழுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் பண்றாரு பாருங்க. குழந்தை இல்லைன்னா அழுற, 10 ஆம்பளை பசங்களுக்கு சமனா, ஆமென், நான் இருக்கிறப்ப நீ ஏன் கலங்குற அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி கொடுத்து அவளை என்கரேஜ் பண்றாரு பாருங்க. மலடி புள்ள இல்லாதவன் உன்னை போய் கல்யாணம் பண்ணேன் பாரு, உன்னை டிவோர்ஸ் பண்ணி வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நல்லா இருக்கும். அது இல்லையா, அது இல்லையா ரியல் லவ்? அது இல்லையா அழகான காதல்? அழகான காதல் என்ன சொல்லுது? பையன்லன்னு கவலைப்படாத, உனக்கு நான் 10 ஆம்பளை பசங்களுக்கு சமம். ஹalleluya. இது கல்யாணத்துக்கு முன்னாடி வராது, கல்யாணத்துக்கு பின்னாடி வந்தது. ஒருத்தரோட வாழ்றப்ப வர்ற ட்ரூ லவ், டிவைன் லவ். தேவன் ஒருத்தரை சரியா இணைக்கிற பொழுதுதான் இப்படிப்பட்ட தெய்வீக அனுபவங்கள் குடும்பத்தில் உண்டாகும். ஹalleluya, ஹalleluya. சர்ச்சில் ஒருத்தர் வந்தார். அவர் வயசு, அவருக்கு அந்த ஐயாக்கு எப்படியும் 55 வயசுக்கு மேலே இருக்கும், அந்த அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும். அந்த அம்மா கொஞ்சம் மனநிலையில் ரொம்ப மன அழுத்தத்தில் வந்திருந்தாங்க. வந்த உடனே நான் என்னம்மா டல்லாக இருக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அவங்க 2 பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு. அப்போ அந்த மூத்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு சொன்னால், பாஸ்டர் நாங்கள் அம்மாவுக்கு 2 பொண்ணுங்கள், நாங்கள் மூத்தவன் நான், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ 2வது பெண் குழந்தை, அவளுக்கு இப்போ மேரேஜ் பார்த்துட்ருக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே சோகம், 2 பெண் பிள்ளைங்களை வீட்டில் வளர்த்தோமே, இப்போ மூத்தவளும் போயிட்டா, அடுத்த இளையவள் என்ன செய்ய போகிறா, போகிறா. இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி தனியாக இருக்கணுமே, நமக்குன்னு ஒரு பையன் பிறந்திருந்தான்னு சொன்னால் நம்ம லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்மளோட இருந்திருப்பான், நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகன் என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். இதை நினச்சி எங்கள் அம்மா பல வருஷமாக ரொம்ப கலங்குறாங்க. அந்த வேதனை வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க அப்படின்னு அந்த அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பொண்ணு அவங்க அம்மாவுடைய வேதனை எனக்கு வேலைக்கு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அவங்க வீட்டுக்காரர் குறுக்க போந்தார். பாச பாருங்க, பாச என் தலையை பாருங்க, பாச தலை சீவிருக்கேனா சிவில, பாச பவுட்ரு போட்டிருக்கேனா பவுடரில், பாச ட்ரெஸ்ஸை பாருங்க, பாச அயன் பண்ணி போடுவேன், பாச ட்ரெஸ் என்ன செய்யலை, அயன் பண்ணி போட. யாருக்காக தலை சீவுறேன், யாருக்காக பவுட்ரு போடுறேன், யாருக்காக ட்ரெஸ் பண்ணுறேன், இவளுக்காக தானே, இவ பார்த்து ரசிக்கணுன்றதுனால தானே. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், பொம்பளை பிள்ளை இல்லைன்னு கலங்காதீங்க, 10 ஆம்பளை பசங்களுக்கு சமம் உங்கள் வீட்டுக்காரரு, நீங்கள் சோகமாக இருக்கிறீங்கன்னு அவரும் சோகமாக உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் பொண்ணு குறுக்க பூந்து சொல்கிறா, உண்மைதான் பாஸ்டர், எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் கதையை அவர் கட்டிச்சோட்டை அவுத்தாங்க. என்னன்னா அவருக்கு முடி மொத்தத்திலே பின்னாடி கொஞ்சம் தான் முடி இருக்கு, அதுக்கு மேலே அவருக்கு முடிய இல்லை. அவர் சொல்கிறாரு, இந்த முடியை சீவுறதுக்கு 40 நிமிஷம் எடுப்பாராம். அவர் மேக்கப் போட்டு அந்த சட்டையெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு போட்டு கை அப்படி கப்பு போட்டு அந்த அந்த சர்ச்சுக்கு அப்படி கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு அலங்காரமும் இவ்வளவு ஸ்டைல் எதுக்குன்னா, எல்லாம் இவ பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்கு தானே இப்படி சீவுறேன், இவ பார்த்து நம்மளை சிரிக்கணும் ரசிக்கணும் மயங்கணுங்கிறதுக்கான இந்த பவுடரு, இந்த சீவல், இந்த எண்ணெய், அயன் பண்ண சட்டை, வேட்டி, இவளே இப்படி சோகமா இருக்கிறப்ப தலை சீவ மனசு வரல பாஸ்டர், தூங்க முடியல பாஸ்டர், தலைக்கு என்ன தேய்ச்சி நாளாச்சு பாஸ்டர், பவுடர் போட்டு நாளாச்சு, ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா கிறுக்க மாதிரி போட்டு வந்துருக்கிறேன், இவன் நல்லா இருக்கு சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு. இது என்ன காதல்யா? உண்மையான சொல்லுங்க, அழகான காதல். ஹalleluya, ஹalleluya. இது எப்போ தான் வரும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது அது வேற. Hallelujah, hallelujah. So this is true love, real love. இது எங்க இருந்து வருதுன்னா இருதயத்துக்குள்ள இருந்து. நம்ம மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், அவரை குறித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்டிமனி நான் வாட்ஸ்அப்பில் வாசித்தேன். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் சின்ன வயசில் இருந்தப்போ அவர் ராமேஸ்வரத்துக்காரர் தானே,
அப்போ அவங்க அம்மா அப்பா அவங்களுக்குள்ள நடந்த ஒரு அற்புதமான ஒரு உரையாடலை குறித்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்படின்னா அவங்க அம்மா ஒரு முறை நைட்டில் சப்பாத்தி சுட்டு கொடுத்தாங்களாம். சப்பாத்தி சுட்டு கொடுக்குறப்ப ஒரு ரொட்டி கருகிருச்சான். கருகினப்ப அவங்க அப்பா அதை பார்த்துட்டு கறி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி ஒன்றுமே சொல்லாமல் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாராம். அப்போ அப்துல் கலாம் என்ன செஞ்சாராம், அவங்க அப்பாட்ட போய், எப்பா ரொட்டி அம்மா சுட்டதில் ஒரு ரொட்டி கருகிருந்துச்ச, உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன வரலையா, கோபமே வரலையா, அம்மா திட்டணும் போல உங்களுக்கு தோணலையா? அப்போ இவர் சொன்னாராம், இல்லைப்பா அம்மா பகல் முழுசும் விறகு பொறுக்கிட்டு அவங்க டயர்டாக வந்திருப்பாங்க, கொஞ்சம் தூக்க மயக்கமாக இருந்திருக்கும், லைட்டாக எந்திரிச்சிருப்பாங்க, தூங்கியிருக்கலாம், அதனால ரொட்டி என்ன செஞ்சுருக்கலாம், கருகி இருக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமா எடுக்க வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராம். இல்லைப்பா நீங்கள் சொல்லுங்கள், ஏன் உங்களுக்கு என்ன செய்யலை, கோபம் வரல அப்படின்னு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவங்க கேட்டாங்களாம். அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம், கருகி போன ரொட்டி அதை சாப்பிட்றதுனால நமக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, ஆனால் ரொட்டி எப்படி கருகிட்டியேன்னு சொல்லி 2 திட்டுனா உங்கள் அம்மா மனசு கருகிரும்ப்பா, அதை என்னால் தாங்க முடியாதுப்பான்னாராம். ஆமென். இது என்ன லவ்வியா? இதுதான் ட்ரூ லவ். இதாய அழகான காதல். ஹalleluya. அது தெரியாம என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன்னு சும்மா சினிமாவில் பாடிட்டு போயிட்டான். உண்மையாய் விலை கொடுத்து வாங்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதான் கால்வின் ஆண்டவர் சொன்னார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. சிலுவையில தொங்குன என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அழகு இல்ல, சௌந்தரியமும் இல்ல. ஆனா சிலுவையின் மூலமா அவர் நமக்கு சொன்ன செய்தி அழகான செய்தி. சொல்லுங்க, அழகு செய்தி அல்ல, அழகு செய்தி அல்ல, செய்திதான் அழகு. அழகு. அந்த அழகான செய்தியை தேவன் எனக்கு சொன்னார். அந்த செய்தியை விசுவாசிச்சதுனால இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு, அழகாயிருச்சு. இப்படிலாம் உங்களுக்கு போதிக்கிற நிலைமையில நல்லா நிற்கிற ஆளா? அதுக்கான லட்சணம் ஏதாவது இருக்கா? அதுக்கான சூப்பர் ஹிஸ்டரி இருக்கா? ஐயோ பக்தி படமா வளர்ந்தவன், தப்பு தண்டா பண்ணாதவன், காதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே என்னச்சு அது கிட்டத்திலேயே ஒரு செயின்ட் மாதிரி வாழ்ந்தவன், இவருக்கு இப்படிப்பட்ட செய்தியை போதிக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதி இருக்குன்னு சொல்ல என்னால முடியுமா? முடியாது. ஆனா அவரை குறித்து சொன்ன அந்த அழகான செய்தியை விசுவாசிச்சதுனால எங்க வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, அழகாயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையை அழகாக்க அவர் அவ்வளவு தியாகங்களை செய்தார். ஹalleluya, ஹalleluya. இது போல தான் குடும்ப வாழ்க்கையும். ஹோட்டல்ல படம் போட்டு வரைஞ்சி வெளியில் ஒட்டியிருப்பாங்க பாருங்க, அதில் நெய் ரோஸ்ட்டு, ஸ்பெஷல் தோசை, இந்த படத்தை போட்டு ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்களா? இட்லி ஒரு பக்கம், பூரி ஒரு பக்கம், வடை ஒரு பக்கம். ஆனால் அந்த தோசை எப்படி வந்துச்சு? தோசை சும்மா மண்ணில் ஊற்றினா தோசை வந்துடுமா? அது எதில் ஊற்றணும்? தோசை கல்லில் ஊற்றணும். தோசை கல்லாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன வச்சிருவாங்க? ஹீட்டு. எல்லா சூட்டையும் தாங்கினது யாரு? தோசை கல். ஆனால் எல்லா ஃபோட்டோவும் யாருக்கு? தோசைக்கு. எவனாவது தோசை கல்ல படம் பிடிச்சி வெளியில் போட்டிருக்கானா? இந்த தோசை கல்லில் தான் இந்த கீ ரோஸ்ட் சுடப்படுகிறது. வாருங்கள் எங்கள் ஹோட்டலுக்குன்னா யாராவது போவோம்? தோசை கல்ல வெளியில் படம் பிடிச்சி போட்டால் அந்த ஹோட்டலுக்குள்ள யாராவது போவோமா? பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு, இதுக்குள்ள எப்படி போறது? அப்ப எல்லா தியாகமும் பண்ணது யாரு? தோசை கல்லு. எல்லா கிரெடிட்டும் யாருக்கு? தோசைக்கு. சோ எல்லா விதமான வருத்தங்களையும் சிலுவையில சகிச்சது யாரு? இயேசய்யா. ஆனா எல்லா கிரெடிட்டும் யாருக்கு? இப்ப நமக்கு. நான் தான் வெளியில தெரியுறேன், ஆனா என்ன வெளியில இந்த அளவு கொண்டு வந்த என் ஆண்டவர் எனக்கு பின்னாடி இருக்கிறாரு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அதாயா அழகான காதல். இதே மாதிரி தான் ஃபேமிலி லைஃப்லயும் ஒருத்தர் தூக்கி விட, ஒருவர் மேம்படுவதற்கு இன்னொரு ஆள் தியாகம் பண்ணுவாங்க. அதான் என்ன வாழ்க்கை? அழகான வாழ்க்கை. ஒரு ஃபேமிலி கேம்ப்ல நாங்க ப்ரீச் பண்ணோம். ப்ரீச் பண்ணி முடிச்சோன்னு நான் கொஸ்டின் பண்ணேன், இந்த மாதிரி இந்த 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 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு சில கேள்விகளை கேட்குறோம், நீங்க வாங்க டெஸ்டிமனி சொல்லுங்கன்னு சொன்னப்ப ஒரு கப்பல் வந்தாங்க. அவங்க நல்ல மனைவி நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்காரர் அந்த காலத்து எம்ஜிஆர் படத்துல வர்ற வில்ல மாதிரி முழுன்னு மொட்டை அடிச்சு மீசை இல்லாம இப்படி இருக்கிறாரு, ஜெய் ஜாண்டிகா இருக்கிறார். அந்த அம்மா பயங்கர ஸ்மார்ட்டா பக்கத்துல நிக்கிறாங்க.
என்னம்மா உங்கள் வீட்டுக்காரரை குறித்து என்னமாவது சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா ஆர்வமாக என்னையா சொன்னாங்க? 2 வார்த்தை சொல்ல வந்தாங்க, அப்படியே அழுகிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மான்னா, கல்யாணம் ஆகி வரும்போது இவங்கெல்லாம் ஆங்கிலோ இந்தியன்னு நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க. நான் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேச ரொம்ப கூச்சப்படுவேன், 4 பேருக்கு முன்னாடி பேச மாட்டேன். இவர் என்ன பண்ணிட்டார், கல்யாணம் ஆன உடனே எனக்கு நல்லா இங்கிலீஷ் ஃப்ளோவாக சொல்லி கொடுத்து இந்த சமுதாயத்திலையும் என்னை ஒரு உயர்ந்த பெண்மணியாய் மாற்றிவிட்டார். அத்தனை கிரெடிட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் சொல்லி வீட்டுக்காரை பார்த்து பார்த்து அழுகிறாங்க. அப்போ அண்ணன் கேள்வி கேட்டாங்க, இப்படி மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரம்மா, உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு. ஒன்று நான் தாங்க சொன்னேன், ஏங்க 1000 ஆம்பளை இருந்தாலும் நீங்கள் தனியாக தெரியணும், என் வாழ்க்கையை உயர்த்தி காட்டினவர் நீர், அதனால் மொட்டை அடிச்சுக்குங்க, 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் தனியாக தெரிவிங்கன்ட்டு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங். ரியல் அழகான காதல் வந்தா உனக்கு அந்த மொட்டையும் சொட்டையும் தான் ஹீரோவா தெரியும். ஹalleluya. அந்த கர்லிங் ஹேரோட ஹிப்பி வச்சுக்கிட்டு ஸ்டைலா இருக்கிற ஆள்லாம் உன் கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த மொட்டை சூப்பர்யா, எனக்குன்னே வர்ற அந்த மொட்டைக்காக ஸ்தோத்திரம். நீ வந்து கர்லிங் ஹேரை எதிர்பார்க்கிற, ஆண்டவர் சொல்ல உனக்கு ஒரு மொட்டை வருது. ஐயா நம்ம கைதட்டி என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. நீ ராகேலியா கேட்குற, உனக்கு லேயாள் வருவாள். லேயாள் வருகிறா. ஆண்டவர் உனக்குனே அப்படியே ஒரு gift மாதிரி பார்சல் பண்ணி ரெடியா என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நீ தப்பிக்கவே முடியாது. எஸ். ஏன்னா உங்க அம்மா அப்பா பண்ற ஜெபம் அப்படி. ஹalleluya. 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 சோ இதுதான் ட்ரூ லவ். இது வந்து ஃபேமிலியில போறப்ப தான் வருமே ஒழிய திருமண வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல வர நம்மளால முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பச்சு பச்சுன்னு என்ன செய்யும், அப்படியே இருக்கும், தெரியும். அப்புறம் கல்யாணம் பின்னாடி தான் தெரியும், ஆத்தாடி இப்படிலாம் இருந்தது முன்னாடி என்ன செய்யாம போச்சே. தெரியாம இருந்தாலும் கல்யாணமாவது கட்டாம இருந்திருக்கலாமே, சன்னியாசியாவே நினைச்சிருக்கலாமே, இருந்திருக்கலாமே. யாக்கோபுக்கு மாமனார் வீட்டுக்கு போன உடனே அவர் கண்ணுக்கு முதல்ல பச்சை பச்சேன்னு தெரிஞ்சது யாரு தான் தெரிஞ்சு, ராகேல் தான் தெரிஞ்சாங்க. மாமன் பொண்ணு, இந்த மாமன் பொண்ணை கட்டுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்யா, மாமா என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். எதுக்காக? ராகேல கட்டுறதுக்காக. இந்த காலத்து பட்ட மாதிரி வேலை என்ன சொல்றீங்க, அழகு சூப்பரா இருக்கு, என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. மாமா பார்த்தாரு, சூப்பர் மருமையும் கிடைச்சிட்டான், இதை வச்சு அவன் ஒரு வழி என்ன செஞ்சிடணும், பண்ணிடணும். உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா எத்தனை வருஷம் வேலை செய்யும்? 7 வருஷம் வேலை செய்யும். கடைசியில் 7 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சாரு பாருங்க. கடைசியில் கொண்டு வந்து யார் தான் வந்து சேர்ந்துட்டாப்ப, லேயாள். இவர் கண்ட கனவெல்லாம் காணல் நீராக மாறி ராகேல். ஆனா வந்தது யாரு? லேயாள். லேயாள். சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் திரும்ப 7 வருஷம் சொல்லிட்டு யாரையும் கொடுத்தாச்சு. இப்ப ராகேல் வந்து சேர்ந்தாச்சு. ஆனா லவ் பண்ண பிறந்த ராகேல் வேற, கல்யாணம் கட்டின பிறகு இருந்த ராகேல் வேற. இப்படி ஒரு ராகேல நான் இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணப்ப பார்த்ததே இல்லையே. வீட்டுல இருந்து வர்றப்பே பாருங்க சுருவத்தை திருடிட்டு வந்துட்டான். அப்ப யாரு முதல்ல? அவ திருட்டு புத்தி இருந்திருக்கு. இப்படி ஒரு திருட்டு புத்தி இருந்தது எனக்கு என்ன செய்யாம போச்சே, தெரியாம போச்சே. தெரியாது, அப்படியே அது வெளியே தெரிஞ்சாலும் உங்க கண்ணுக்கு அது தெரியாது. நீ கறக்கத்துல இருக்கிற, அப்படியே நீ மயக்கத்துல எல்லாம் இருக்கிற, நீ அப்படி உன் கண்ணுக்கு எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. தெரியாது. பிரத்யட்சமா கண்ணுக்கு நடந்த அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி தான் நீ என்ன செய்வ, திருடி. அடுத்து திருட்ட மறைக்கிறதுக்கு அடுத்து என்ன வருது வாயில இருந்து? பொய். பொய் வருது. இவர் பார்த்தாரு, ஆண்டவரே ஐயா இப்படிலாம் ஒரு நிலைமையில இருக்கு, எனக்கு என்ன செய்யாம போச்சே தெரியாம. இதெல்லாம் காலம் கடந்த யோசனை. ஏன்னா நீ எப்படி கேட்ட, அது மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே, அந்த பொண்ணு மட்டும் எனக்கு வரலைன்னா என் வாழ்க்கை என்னால் வாழவே என்னன்னா முடியாது ஆண்டவரே. அவர் பாவம், உங்கள் அப்பாவோட உங்களை அதிகமாக நேசிக்கிறது அவர் தானே. அதனால சரி புள்ள ஆசைப்பட்டு என்ன செய்யறான், கேட்குறான், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லி கையில் என்ன செஞ்சிடறாரு, கொடுத்துட்றாரு. ஒருத்தன் லவ் பண்ணான ஒரு பொண்ணை ஒய்ஸ் குச்சுறான். கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வெட்டிங் டே வருது. எத்தனை வருஷம்? 20 வருஷம். மனைவிக்கு ஒரே த்ரில்லிங். நைட்டு 12 மணிக்கு பக்கத்தில் படுத்திருந்த வீட்டுக்காரரை காணாம். இப்போ என்னடா நம்மகிட்ட பக்கத்தில் படுத்திருந்தார், ஆளையே காணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பார்த்தா அவர் கணவனை தேடுறான். கணவன் பார்த்தா அவன் நேராக கிச்சனுக்குள்ளே உட்காந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படி சோகமாக வானத்தை பார்த்து டீயை குடிச்சிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான்.
இவளுக்கு ஒரே த்ரில்லிங் ஆகிப்போச்சு. சரி 20 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி ரொம்ப எமோஷனலாக என்ன செய்கிறார் போல இருக்கு, அழுறார் போல இருக்கு. என்ன தான் 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை பழைய நினப்பில் வந்துச்சா தான், இவ்வளோ தூரம் நெகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே, என் மேலே உங்களுக்கு அவ்வளவு லவ்வாக தான் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ரொமான்ஸ் மூடில் போய் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ அவன் சொன்னானா, இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கில் நீ நானும் லவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ உங்கள் அப்பா வந்தார் பாரு, அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உங்கள் அப்பா என் துப்பாக்கியை காட்டி என்னை பார்த்து கேட்டார், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறியா, இல்லை இது 20 வருஷம் ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டார். நான் ஜெயிலுக்கு போயிருந்தால் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு இப்போ 20 வருஷம் ஆச்சு. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணாமல் நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன், இன்னைக்கு எனக்கு விடுதலை என்னால். சுதந்திரமாக தெரிய வேண்டியவன் இன்னைக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி நிரந்தரமாக ஜெயிலில் எடுக்கிறது நினச்சேன். சோகம் தாங்க முடியல, அழுக வந்துடுச்சு. அவள் தான் வேணும்னு பிடிவாதம் பண்ண கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசு நினச்சி என்ன செய்யணும் சொல்லுங்க. தேவையா தேவையா, இது உனக்கு தேவையா, இது உனக்கு தேவையா, உனக்குன்னு ஒரு பெஸ்ட்டை வச்சிருக்கிறப்ப இது உனக்கு தேவையா. வெரி சிம்பிள், புரிஞ்சுக்கங்க. மேரேஜுங்கிறது யூ ஆர் நாட் கோயிங் டு லிவ் வித் அ பர்சன். ஏதோ ஒரு மனுஷனோட ஒரு மனுஷியோட நீங்கள் திருமணத்துக்கு பின்னாடி வாழ போகிறது இல்லை. யூ ஆர் கோயிங் டு லிவ் வித் அ பர்சனாலிட்டி. ஒரு சுபாவத்தோட ஒரு குணத்தோட நீங்கள் வாழ போகிறீங்க. இதான் யதார்த்தம். இது விளங்கலை, இந்த வயசில் என்ன செய்யலை, புரியலை, விளங்கிக்கிற முடியலை. எங்களோட ஒரு தேவ மனுஷன் ஃபாரின்ல இருக்கிறார். ஒரு 70 வயசுக்கு மேலே ஆச்சு, அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அந்த மனைவி இறந்த தருணத்தை குறித்து எங்களோட பேசுகிறப்பெல்லாம் அவர் எமோஷனலாகி அழுதுருவார். அப்போ சமீபத்தில் அவர் வந்திருந்தப்போ தந்தையவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, உங்கள் கலாச்சாரத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கலை, கஷ்டமாக இருந்தால் இன்னொரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கலாமே, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னார், என் பிள்ளைங்களை அப்படி தான் சொல்கிறாங்க ஃபாதர், ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு ஹை ஸ்டாண்டர்டு உள்ள ஒரு மனுஷியோட நான் வாழ்ந்துட்டேன். இனிமேல் இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணால் அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன செய்யலை தெரியலை. ஆனால் என் மனைவி இப்போ என் கூட இல்லை ஃபாதர், ஆனால் அவங்களுடைய கேரக்டர் என்னோட இருக்கு, அதனால என் மனைவியோட கேரக்டரோட நான் வாழ்ந்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மனுஷனோட வாழ்றது வேற, ஒரு மனசோட வாழ்றது வேற. சொல்லுங்க, மனுஷனோட வாழ்றது வேற, ஒரு மனுஷனோட வாழறது வேற, ஒரு மனதோட வாழ்றது வேற, ஒரு மனதோடு வாழ்வது வேற. உனக்கு வாழ்றதுக்கு ஒரு மனுஷன்றதோட ஒரு மனசு அவனுக்கு என்ன செய்யணும் தேவை. அந்த மனசு எதுங்கிறத ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருந்தா அந்த மனசை எனக்கு அவரே என்ன செய்வார், கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென். இந்த தம்பிமாரெலாம் ஜூடா, பீட்ரு, மோகன், இவங்கெல்லாம் சின்ன செட்டுங்க. +2 முடித்தோன்னா பைபிள் ஸ்கூல் போனாளுங்க. ஒரு ஆள் காலேஜ் முடிச்சுட்டு போனவங்க. எங்கள் மினிஸ்ட்ரியில் எங்களோட ஜாயின் பண்ணுறப்ப எல்லாம் 21 வயசு அவ்வளோதானே இருக்கும். 21 வயசு 22 வயசில். இதில் நான் சர்ச் மினிஸ்ட்ரி, சர்ச்சில் எத்தனை வாலிய பொண்ணுங்க இருப்பாங்க. இங்கே உடன் ஊழியர் பூரா யார், பூரா வாலிய பசங்க. இவங்களை புல்பிட்டில் நான் விடணும். புல்பிட்டில் நான் விட்டப்போ இவங்க என்ன மாதிரி வேலை நடத்திருந்தா என்ன இருந்திருக்கு என் கதை. ஊழியத்தை நேரம் இழுத்து முடிக்க வந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் நான் சொல்கிறேன், இவங்க 3 பேருடைய ஹிஸ்ட்ரி க்ளீன் ஹிஸ்ட்ரி. சர்ச்சில் இருந்து எந்த ஃபேமிலியில் இருந்தோம், எந்த குடும்பத்தில் இருந்தோம், இந்த ஊழியக்காரன் எங்கள் பொண்ணை ஒரு மாதிரியாக பார்த்தான், எங்கள் பொண்ணுக்கு ஏதோ ஒரு ப்ரப்போசல் கொடுத்தான், எங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லி எந்த பெற்றோரும் என்னிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லை. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்ற மாதிரி அவங்க யாரும் என்ன செய்யலை, நடந்துக்கிறவும் இல்லை. இப்போ ஜூடுக்கெலாம் அவங்களாவது ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்தவங்க. ஜூடு அப்பாவோட பல இடத்துக்கு போகிறாள். எவ்வளவு சிரமையா அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது. எவ்வளவு ப்ரப்போசலு, எவ்வளவு டார்ச்சரு, அவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு யோசேப் மாதிரி விலகி ஓடி வந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. மகா ரூபவதியும் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. Hallelujah. சரி, நீயும் காத்திருப்ப அப்படின்னா ஒரு ரிமார்க் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. சர்ச்சில் இருந்தால் நான் அப்படி தான் என்ன செய்வேன், நான் இருப்பேன். அதுபோல் நான் வெயிட் பண்ணுறப்ப எனக்குன்னு தி பெஸ்ட், சொல்லுங்க தி பெஸ்ட், தி பெஸ்ட் அதை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். அவ ஒரு மனுஷிங்கிறத விட உன்னோடு வாழ போகிற ஒரு அழகான மனசு அது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை சொல்லி நான் நிறைய பண்ண விரும்புகிறேன். அது என் மனசில் அப்படியே ஆழமாக பாய்ஞ்சிருச்சு. நான் கடன் பிரச்சனையில் ரட்சிக்கப்பட்டேன். அதன் மத்தியில் நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு 20,000 ரூபா நான் கடன் கொடுக்கணும். அவர் துரத்துறார். அவரை சமாளிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா அப்பாவை, நீங்கள் ராமேஸ்வரம் போய் இத்தனை நாளுக்குள்ளே அவருக்கு நம்ம கொடுப்போம்னு ஏன் சார்பாக நீங்கள் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை நான் ராமேஸ்வரம் அனுப்பிச்சிட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன். அப்போ நியூலி மேரிடுங்கிறதுனால எங்கள் வீட்டில், நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டில் ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு சின்ன ரிசப்ஷன், அதுக்கு சைடில் ஒரு ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஹால் இருக்கும். ஸோ நீங்கள் நேரடியாக அந்த ரூம்லேருந்து ஹாலுக்கு போக முடியாது. இந்த ரிசப்ஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஹாலுக்குள்ளே என்ன செய்ய முடியும், போக முடியும். நான் எங்கே இருக்கிறேன், இந்த ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷனில் முன்னாடி இருக்கிற அந்த ரூமில் நானும் என் மனைவி இருக்கிறோம். மத்தியான நேரம். வெளியில் மத்தியானம் சத்தம் கேட்குது, ஜோஷ்வா அப்படின்னு சத்தம் கேட்குது. கேட்டவுடனே புரிஞ்சுட்டேன், அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வந்திருக்கிறார். அவர் தான் நம்மளை இப்படி என்ன செய்வார், கூப்பிடுவார்னு தெரிஞ்சிருச்சு. சொன்ன உடனே எனக்கு இப்போ பயம் வருது. ஆஹா, இவரை சந்திக்கிறதுக்கு தான் அம்மா அப்பாவை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ இங்கேயே தேடி வந்துட்டாரேன்னு சொல்லி எனக்கு திக்குன்னு பயம் ஆன உடனே நான் பயத்தில் உட்காந்துருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க ஒரு நாய் வளர்த்தாங்க. அந்த நாயை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நாங்கள் திருப்பதி போகிறோம், நாங்கள் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும், அதனால் இந்த நாய் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க, கட்டி வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நாய் எங்கள் வீட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த நாய் வந்து அந்த ரிசப்ஷனில் இருக்குது. நானும் என் மனைவியும் அந்த ரூமில் இருக்கிறோம். ஸோ அவர் ஜோஷ்வான்னு சத்தம் கொடுத்தோன்னே முதல்ல பரிச்சயம் இல்லாத ஒரு ஆள் வந்திருக்கான்னு எது குலைக்க ஆரம்பிக்குது, நாய் லொல்லுன்னு குலைக்க ஆரம்பிக்குது. அப்போ அவர் வெளியிலேருந்து ஜோஷ்வான்னு அவர் சத்தம் கொடுக்குறாரு. நான் சத்தமெல்லாம் உள்ளேன்னு செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ என் மனைவிட்ட எப்படியாவது சமாளின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், நேராக நான் இருந்த அந்த கட்டிலுக்கு கீழே போய் போர்வேல நல்லா இழுத்து விட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருட்டுக்குள்ளே மறைஞ்சு ஒண்டிக்கிட்டேன். செவராக போய் ஒண்டிக்கிட்டேன், கட்டிலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டேன் நான். இப்போ என் மனைவி வெளியில் வந்தவங்க ரொம்ப சமயோஜிதமாக அந்த நேரத்தில் ஒரு தாட் அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கிற விருந்தாளியை பார்த்து, ஏன் நீ லொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ குழச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நாயை ஒரு அதட்டு போட்டு நாயை பிடிச்சி கொண்டாந்து நேரம் எங்கே விட்டாச்சு, ரூமுக்குள்ளே விட்டு ரூம் எடுத்து அடைச்சாச்சு. இப்போ வாங்கயா, என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி வந்தவங்க நினைச்சிட்டு இருக்கிறாப்புல, விசாரிச்சுட்டு இருக்கிறாப்புல. இந்த உள்ளே வந்த நாய் லொல்லுன்னு குலைச்ச நாய் உள்ளுக்குள்ளே வந்து அங்கங்கேயும் பார்த்துட்டு, என்னடா வீட்டுக்குள்ளே ஒருத்தனுங்கானா, ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு வாசனை என்ன செய்யுதே வருதே, நம்மளோட பழகின ஒருத்தன் எங்கேயும் இந்த ரூமுக்குள்ள என்ன செய்கிறான் போல இருக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி அது மோப்ப நாய் பாருங்க, அது மோப்பம் பிடிச்சி நேராக கட்டிலுக்குள்ளே வந்து நான் உள்ளே படுத்துருக்கிறேன் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நிலைமை தெரியாமல் எந்த நேரம் விளையாடுறதுன்னு அந்த வாயில்லா பூச்சிக்கு தெரியுமா, அது 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 கிச்சுன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சோன்னா சும்மா இருன்னு சொல்லவும் என்னால் முடியல. சூன்னு சொன்னா வெளியில் இருக்கிறவனுக்கு காதில் என்ன செஞ்சிடும், கேட்டுரும். அது நேரத்தில் கழுத நீ கொலைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொலைன்னு சொன்னால் சொல்ல முடியுமா, அது விளங்க என்னோட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. என் மனைவி வெளியில் சமாளிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்டுட்டு போயிட்டார். அப்புறம் திரும்ப என்னை சந்திச்சு அவர் சொன்னார், ஜோஷ்வா நீ உள்ளே இருக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா வெளியில் குலைச்ச நாய் உள்ளே வந்து கொஞ்சிச்சு பார்த்தியா, அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் நீ உள்ளே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் மனைவி சூப்பராக சமாளிச்சாப்புல, அந்த நாயை பிடிச்சி உள்ளே கட்டினாப்புல பார்த்தியா, என்ன புத்தியா, சூப்பரியா. என்னமா புதுசாக கல்யாணம் முடிஞ்ச மனைவி உன்னை காப்பாற்ற விரும்புகிறா, அவன் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நானும் மரியாதை நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். ஸோ அவர் பின்னாடி சொன்னார். ஸோ அவர் போயிட்டார். போன பின்னாடி நான் திக்குன்னு உள்ளே என்ன செய்யுது, இன்னும் வெளியே என்ன செய்யலை வரல. என் மனைவி எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சுட்டு அப்படி உள்ளே வந்து அந்த கட்டில் இருக்கிற அந்த போர்வை தூக்கிட்டு உள்ளே பார்க்குறாப்புல நான் அப்படி ஒண்டி போய் உள்ளே உட்காந்துருக்கிறேன். புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு, புது மாப்பிள்ளைய புது பொண்ணு பார்க்கக்கூடாத கோலத்தில் பார்க்குறாப்புல.
இப்படி ஒரு வீரனா நம்ம வீட்டுக்காரன். அட சக்க, ஒரு சூராதி சூரனையில நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். நல்லா வாழ வைப்பான்னு பார்த்தா இப்படி ஒண்டி போய் ஒளியிறானே. இவன் எப்படி நம்மளை கரை சேர்க்க போறானா தெரியலையே. இவனை நம்ம கழுத்தை கொடுத்துட்டோமே, இவன் வாழ வைப்பான்னு ஆரம்பமே இவ்வளோ அமர்க்கலமா இருக்கே, போக போக எப்படி இருக்குமோ தெரியலையேன்னு சொல்லி அந்த பிராணி இப்படிலாம் பேசுவாப்புலன்னு எதிர்பார்த்தேன். ஒண்ணுமே என்ன செய்யல. எனக்கு இன்னும் மறக்க முடியாது. அந்த கையை உள்ள கொடுத்து என் கையை பிடிச்சி வெளியில் வாங்க, நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருப்பீங்க. அந்த ஒரு வேர்டு எனக்கு மறக்காது. ஹல்லேலூயா. பிடிச்சி அந்த கையை பிடிச்சி என்னை வெளியே கொண்டு வந்ததை மறக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்பெல்லாம் இருந்த அழகு, அந்த ஸ்லிம்மு, அந்த மயக்கம், அதெல்லாம் எனக்கு நினைவே இல்லை. ஆனால் இப்போ என் மனசில் இருக்கிறது ஒன்று, அந்த கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க பாருங்க. இப்போ ஜோஷுவோட மனைவின்னு சொல்றது பெருமை. ஆனால் அன்னைக்கு ஜோஷுவோட மனைவின்னு சொல்றதுக்கு ஜோஷுவோட்ட எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி தேவனே உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார்னு சொன்னா, உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அழகான காதல் கதைகள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, பிரயோஜனமா இருக்கா? எங்களை நடத்துகிற ஆண்டவர், எங்களை வாழ வைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு இது செய்ய மாட்டாரா? அஃப்கோர்ஸ், நீ உன் ட்ராக்கை தவறாக நீ ஓடி இருந்தாலும், யாரோ ஒருத்தர் மேலே ஒரு அஃபெக்ஷனை வச்சு, நான் வச்சுருந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே நீ அஃபெக்ஷனை வச்சு நீ அவருக்கு சித்தமில்லாத பாதையில் ஓடி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நேரத்தில் ஆண்டவரே அது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் திரும்ப ட்ராக்குக்கு வர்றேன்னு சொல்லி நீங்கள் வந்து நிற்பீங்கன்னா உங்களுக்கான நபரை உங்கள் வாழ்க்கையில் அவரே கொண்டு வருவார். அது தி பெஸ்டா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, தி பெஸ்ட். அப்படி ஒரு சிறப்பான ஒரு சுதந்திரத்தை, ஒரு நேர்த்தியான பங்கை ஆண்டவர் உங்களுக்குன்னே வச்சிருக்கிறாரு. அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க, பின்னாடி ரொம்ப வேதனைப்படுவீங்க. இந்த ஆலோசனையை உங்க மேல இருக்கிற பாரத்தினால, உங்க மேல இருக்கிற கரிசனையினால, என்னோட ஏஜ்ல நான் இருந்த நாட்களில் இவ்வளவு டெப்தா, இவ்வளவு அற்புதமா இந்த மாதிரி காரியங்களை சொல்லி விளங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த குருவும் இல்லை, எந்த ஆன்மீக குருவும் இல்லை, எங்களுக்கு ஒரு மென்டர் இல்லை, எங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் இல்லை, எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு அஞ்ஞானிகளை சுத்திட்டு இருந்த நாட்களில் அடிபட்டு அதன் மூலமா எல்லா தீமையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றினதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா நாங்க நின்று இந்த அருமையான ஆலோசனை சொல்றோம். இது அல்ல தட்டிடாத, கஷ்டமா தான் இருக்கும், ஆத்திரமா இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவரே அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி 4 பேரை பார்த்து நீங்க சொல்லி நீங்க இதையே ஒரு சாட்சியா சொல்லக்கூடிய விதத்துல உங்களை ஆசீர்வதிக்க இந்த தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு மனசுக்கு பலனா இருக்கு? ஒரு தெளிவு இருக்கா? இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீர், என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீர். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, அழிச்சு கழிச்சு புதிய ஹல்லேலூயா. எவ்வளவு டீப் லவ் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒன்றிச்சு போய் நீங்க பழகி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லார் அது உனக்கு செட் ஆகாது. ஹல்லேலூயா. உனக்கு நான் ஒரு மிகச்சிறப்பான காரியத்தை வச்சிருக்கிறேன், இப்பவுமே அதை அழிச்சிரு, இப்பவுமே அது உனக்கு என்ன செய்ய வேண்டாம். ஆண்டவர் நான் கிளீனா என்னை வச்சுக்கிறேன், எனக்குரிய லைஃப் பார்ட்னரை, எனக்கு நீங்க யாருக்கு என்ன நியமிச்சிருக்கிறீங்களோ அந்த ஈசாக்க என் வாழ்க்கையில கொண்டு வாங்க ஆண்டவரே. மறு பேச்சு பேசாம, எந்த முறுமுறுப்பும் இல்லாம, எந்த கேள்வியும் கேட்காம சந்தோஷமா அதுக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் எஸ் சொல்லுவேன்னு சொல்லி நீங்க இந்த நேரம் உங்களை டெடிகேட் பண்ணுவீங்கன்னா இது ஒரு தெய்வீகமான ஒரு சமயம். உங்களை பிளஸ் பண்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே,
என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த கையில. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த கையில. தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உங்களை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உங்களை நினைக்குது. என்னால் மறக்க முடியல ஆண்டவரே, என்னால் விட முடியல ஆண்டவரே. நான் ரொம்ப பழகிட்டேன்ப்பா. எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. எனக்கு அவங்க இல்லாமல் எப்படி என்னால் வாழ முடியும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. உன் மாம்சத்தில் உனக்குள்ள இப்படி ஒரு பலவீனம் இருந்து உன்னோட போராடிட்டு இருக்கு. ஆனால் உன் மேலே கரிசனை உள்ள ஆண்டவர் சொல்ற, அது உனக்கு வேண்டாம், அது உனக்கு வேண்டாம். அது அழகை பார்த்து வந்த காதல், அதனால அது ஒரு அழகான காதல் அல்லன்றார் ஆண்டவர். உன் அழகை பார்த்து